மலையாளம் பேச முடியாது. அதாவது திமுக எதிர்கட்சியினர் ஆக்கப்பூர்வமான விஷயம் பேசுறப்ப நம்ம பேசலாம்னு சொல்லுவோம். லைவ்ல போயிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பேசுறாங்கன்னு முதல்ல பெரும்பாலான நேரம் அவங்களுடைய கடந்த கால ஆட்சியும் அவங்களுடைய தலைவர்களை புகழ்ந்து பேசுறதுதான் அவங்களுடைய நேரம் கரெக்டா இருக்கு. கடைசி 2-3 நிமிஷத்துல அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயம் பேசினாலும் நமக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம தயாரா தான் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் விஷயம் நம்ம அவங்க பேசினா கண்டிப்பா நம்மளும் பேசணும். அரசியல் பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டது வந்து அந்த பகுதி மக்கள் வந்து மகிழ்ச்சி வச்சிருக்கு. ஆனா தற்போது அந்த ரத்து செய்யப்பட்ட விமான நிலையம் வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து கண்டிப்பா கொண்டு வரப்படும் சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனா தற்போது அதே போற பகுதிகளில் வந்து நம்ம வந்து இடத்தை கையகப்படுத்தும் போது அந்த பகுதியில் வந்து விவசாயம் இந்த குளங்கள் அந்த மாதிரி இருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அப்போ வந்து அங்க இடத்துல இதே நிலைப்பாடு தமிழக அரசு வந்து கடைபிடிக்குமா? முதலமைச்சர் அவர்களும் சரி, தொழில்துறை அமைச்சரும் சரி இதை பத்தி பேசியிருக்காங்க. நம்ம இரண்டாவது சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட், புதிய கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் தேவை என்பதால நம்ம யாரும் மாற்றுக்கிறது இல்லை. இடம் எந்த இடம்ங்கிறது தான் ஒரு பிரச்சனையா இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. அரசு நம்ம சொல்லியிருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணி ப்ராசஸ்ல இருக்கோம். மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு நம்ம திட்டம் எந்த வளர்ச்சி திட்டங்களா இருந்தாலும் அதுதான் கொண்டு வரணும். அது ஒரு பேலன்ஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் பீப்புள், அதை நம்ம கொண்டு வரணும். சென்னை ஏர்போர்ட்ல விரிவாக்கத்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு? அதுலயே கார்கோ பிரிவுக்கு சென்னை ஏர்போர்ட்லயே விரிவாக்கத்துக்கு ஏதாவது வாய்ப்பு நம்ம சொல்லிட்டு இருந்தோமே. நம்ம இப்ப 55 மில்லியன் பயணிகளை கையாளுறதுக்கான வசதிகள் நம்ம எடுத்துதான் போறோம். இது ஒரு பக்கம் பேரலா போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம புது ஏர்போர்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சிகள் வேகம் பன்றி காய்ச்சல் வேகமா பரவிட்டு இருக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஏற்புடையதா இல்லை. அது பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இந்த ஆகஸ்ட் இந்த தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 1238 கேஸ் இருக்கு. இப்ப 1500-300 கேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்னன்னா நம்ம அதிகமா டெஸ்ட் பண்றோம். மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சைகள் வர பேஷண்ட்ஸு, அப்புறம் காய்ச்சல் இருக்கிற கொஞ்சம் வயதானவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம அதிகமாக டெஸ்ட் பண்ணுறதுனால இது இருக்கு. இது ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை. நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ரெஸ் நோட்டும் கொடுக்க போகிறோம். இதை குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான், ரொம்ப அச்சப்படக்கூடிய அளவுக்கு வியாதி இல்லை. வயசானவர்கள் ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு தான் அது கொஞ்சம் அச்சப்படணும். மற்றபடி நமக்கான தேவையான மருந்துகள் நம்மகிட்ட கைவசம் டேமிஃப்ளூங்கிற மாத்திரைலாம் நம்ம போதிய அளவில் இருக்கு. நம்ம அரசு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். அச்சப்பட சார் முதல்வர் விஜய் வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது தூய்மை பணியாளர் வந்து தொடர்ச்சியா அவங்க வந்து தமிழகத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி உரிய நடவடிக்கை அப்போது இருக்கக்கூடிய அரசு வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வச்சிருக்காங்க. ஆனா தற்போது வரை பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன சார்? ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விவகாரங்களை வந்து நாங்கள் சரி செய்யணும் வந்து முதல்வர் தற்போதைய முதல்வர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா தற்போது வரை அவங்க வந்து போராட்டங்களும் தொடர்ந்துட்டு தாங்க இருக்கு. அதாவது நம்மளுடைய அமைச்சர்கள் தான் அவங்களோட சந்திச்சு பேச்சு தான் இருக்கிறோம். அதனால இதுல பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை கூட நம்ம கூப்பிடல, வச்சு அவங்க பேசவே இல்லை. பேசிட்டு தான் இருக்கோம். கூடிய விரைவில் ஒரு சுகமான முடிவு வைக்கும். சார் ஒரே ஒரு கேள்வி, அதே மாதிரி விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து தங்களுடைய அதாவது கொள்கை எதிரும் விமர்சிச்சிருக்காங்க. ஆனா தற்போது சட்டமன்றத்துல வன்னியார் அவர்கள் வந்து அமித்ஷா பேரை குறிப்பிடும் பொழுது ஆதவர்ஜன் அவர்கள் பேரை நீக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாரு. ஆனா பாஜக கிட்ட வந்து தமிழக அரசு வந்து சாஃப்ட் கார்னர் வந்து கண்டினியூ பண்றாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குங்க. எங்கே சாஃப்ட் கார்னர்? ஒன்றிய அரசு, அதாவது பாஜக அரசு உண்மையா எதிர்க்கிற ஒரே கட்சி இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் தான். எந்தவித அழுத்தங்கள் நம்ம இருந்ததுன்னு முன்னாடியே பார்ப்போம். தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு முன்னாடி அந்த கரூர் விவகாரம் பிறகும் சரி, எந்த அளவுக்கு அழுத்தங்கள் இருந்தது, அந்த ஜனநாயகன் பட விஷயத்திலையும் சரி, எந்த அளவுக்கு அழுத்தங்கள் இருக்குது. நமக்கு பெரிய பலத்தை கொடுக்குன்னா நம்ம உண்மையா இருக்கோம். நம்ம மக்களுக்கு நமக்கு எந்தவித அச்சப்படத்தக்க அளவுக்கு நமக்கு எந்த ஒரு பெரிய பேக்கேஜஸ் நமக்கு எதுவும் இல்லை. திமுக தான் அந்த பிரச்சனை இருக்கு. அவங்க ஒவ்வொரு அமைச்சர்கள்கிட்டும் பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனாலதான் அவங்க சமரசம் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை, எங்கள் தலைவரை பொறுத்தவரை எந்தவித சமரசமும் இல்லாம நம்ம தொடர்ந்து கண்டிப்பா மாநில உரிமைகளுக்கும் நம்ம தமிழக ஐடென்டிட்டிக்கும் நம்ம கருத்து கேள்விகள். மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்கார் தாவேக அமைச்சர்கள். தாவேக அமைச்சர்கள் வந்து தற்போது வரை ரசிகர் மனப்பான்மை வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்காரு. அது அவருடைய கருத்து.